ஒரு சிறுவன் தன் ஆசிரியரிடம் சொன்னான், மாஸ்டர், நான் என் பாடத்தை படிக்கவில்லை, ஆனால் நான் அதற்காக படித்துவிட்டேன் என பொய் சொல்ல விரும்பவில்லை என்று. அந்த சிறுவன் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் நபராக வளர்ந்தான். அவர்தான் மகாத்மா காந்தி. அவரை பெரியவராக்கியது அவரது நேர்மை. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? இன்றைய உலகத்தில் நாம் இன்னும் நேர்மையை உயிரோடு வைத்திருக்கிறோமா என்பதுதான். நேர்மை என்றால் என்ன? நேர்மை என்றால் யாரும் பார்க்காத போதும் தவறு செய்யாமல் சரியானதை மட்டுமே செய்வது. நேர்மை அது மனசாட்சியுடன் சேர்ந்து வாழ்வது. நாம் உண்மையாக இருந்தால் அது நம் உள்ளத்துக்கும் நம் சுற்றத்துக்கும் ஒளி தரும். நேர்மை என்பது வெளிப்படையான தோற்றம் அல்ல, அது உள்ளத்தின் ஒளி. நேர்மையின் மூலம் நம்மை உயர்த்தும் 5 முக்கிய பண்புகள். நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஒருவரிடம் அனைவரும் நம்பிக்கை வைப்பது அவரின் உண்மைத்தன்மையால்தான். மன அமைதி தருகிறது. பொய்யே சொல்லாமல் இருக்கும் போது மன நிம்மதி கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நிலையான வெற்றியை தருகிறது. நேர்மையானவர்கள் மெதுவாகவே வளர்ந்தாலும் தங்கள் அடிப்படை வலிமையாக இருக்கும். மரியாதை பெறுவார்கள். உலகம் மாறலாம், ஆனால் உண்மைக்கு மரியாதை என்றும் குறையாது. தனக்குள் நம்பிக்கை பிறக்கும். நான் சரியானவன் என்ற உணர்வு நம்மை வலிமையாக்கும். நேர்மை இல்லாததால் என்ன நடக்கும்? ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி வாழ்வது எவ்வளவு கடினமானது தெரியுமா? பொய்யால் கிடைக்கும் லாபம் தற்காலிகம். ஆனால் அந்த பொய்யால் இழக்கும் நம்பிக்கை ஒருபோதும் திரும்பாது. ஒரு வியாபாரி தன் வாடிக்கையாளரை ஒரு நாள் ஏமாற்றினான். அவன் லாபமடைந்தான். ஆனால் அடுத்த நாள் முழு ஊரும் அவனை நம்பாமல் போய்விட்டது. அவன் தொழில் சிதைந்தது. அதுவே நேர்மையில்லாத வாழ்க்கையின் விளைவு. நேர்மையாக இருக்க சில ரகசியங்கள். நேர்மை என்பதை நம்முள் வளர்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? சுயநம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். உண்மை பேச தைரியம் தரும். சிறிய விஷயங்களில் உண்மை பேச பழகுங்கள். தெரியாது என்ற சொல்லை நியாயமாக பயன்படுத்துங்கள். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் மனம் வைத்திருங்கள். அச்சமின்றி பேசுங்கள். உண்மையால் யாரையும் காயப்படுத்த வேண்டாம், ஆனால் மறைக்கவும் வேண்டாம். நேர்மையானவர்களுடன் பழகுங்கள். நல்ல சுற்றம் நல்ல பழக்கத்தை உருவாக்கும். மனசாட்சியை கேளுங்கள். நம்முள் இருந்து வரும் அந்த சிறிய குரல்தான் உண்மையின் வழிகாட்டி. வாழ்க்கையில் நேர்மையின் தாக்கம். நேர்மை எங்கெல்லாம் தேவை என நினைத்தால் எல்லா இடத்திலும் தேவை. குடும்பத்தில் பெற்றோர்கள் உண்மையாக நடக்கும் போது குழந்தைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். வேலையிடத்தில் நேர்மையான பணியாளர்களை எப்போதும் நிறுவனம் மதிக்கும். சமூகத்தில் உண்மையானவர்கள்தான் முன்னோடிகள். நேர்மையாக இருப்பது எளிதல்ல, ஆனால் அது ஒருமுறை பழக்கமாகிவிட்டால் அது நம் உயிரோடு ஒன்றாகிவிடும். உண்மையுடன் வாழும் மனிதரை எவராலும் தோற்கடிக்க முடியாது. நேர்மை ஒருவரின் வெளிப்புற அழகல்ல, உள்ளத்தின் ஒளி. உண்மை பேச தைரியம் வேண்டும். ஆனால் ஒரு முறையாவது உண்மையின் பக்கம் நின்றால் உலகமே உங்களை மதிக்கும். நீங்கள் கடைசியாக உண்மைக்காக தைரியமாக நின்றது எப்போது? கருத்துகளில் பகிருங்கள். உண்மையை பற்றி சிந்திக்க வைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.